ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பெஃபியில் நியூ கொலாபரேஷன் ஸ்பிரிட் ஒன்று போயிட்டுருக்கு. அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம், காட்டுறது உங்களுக்கு. லாஸ்ட்டாக இந்த சீசன் 2ல் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ கொலாபரேஷன் அந்த இது வந்திருக்கு. நான் 18+ இருக்கேன். இது ஃபுல்லாக நார்மலாக தான். லாஸ்ட் வீக் எப்படி டாஸ்க் பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன் பாருங்கள். இதிலே போட்டிருக்காங்க, நார்மலாக இன்வைட் பண்ணால் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ். அதே இன்வைட்டுன்னு கொடுத்து நீங்கள் லிங்க் இருக்கும், நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நார்மலாக இன்வைட் பண்ணுறது. இது ஃபாலோ யூஸ் ஆன் மீடியம். அது நீங்கள் ஆல்ரெடி பழைய பேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது காமனாக இருக்கிற டாஸ்க் மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், மீதி டாஸ்க் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியமில் ஃபாலோ பண்ணால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி அதேமாதிரி ஃபாலோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபாலோ கொடுத்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிங் காட்டுறேன் அப்படியே. அதுக்கு முன்னாடி உங்களோட மீடியம் அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி ஃபாலோ பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மொபைல் ஆப் உள்ளே கொண்டு போயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் இந்த ஆல்ரெடி ஃபாலோவிங்னு இருக்குது. நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட இது வெரிஃபை பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்னா குவிட் அண்ட் டிச். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ட்விட்டரில். இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்குக்கு நீங்கள் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணாவே அது அந்த இமேஜ் காட்டும் உங்கள் இடத்துல குவிட் அண்ட் டிச்னா அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொண்டு போகும். கிளிக் பண்ணிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போட்டு உங்களோட யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 3 பேருக்கு ஷேர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட யூசர் நேமை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணினாவே போதும். அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா சரி, இதுவும் பாயிண்ட் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ரீட்வீட் தெரியும் நார்மலாக உங்களுக்கு. அது அந்த இந்த ஆப்ஷன் நேரம் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணாவே ரீட்வீட் ஆகிடும். அதே காமன் தான். இது அஃபிஷியல் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணுன்றது நார்மலாக ஃபஸ்ட்டு காமனாக இருந்த இது எல்லாமே காமனாக வந்திருக்கும். இது புதுசாக வந்திருக்கிறது மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிருப்பேன். நான் ஜாயின் டிஸ்கார்ட்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் டெலகிராம் அதே மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணினா பாயிண்ட்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. இவிஎம் அட்ரஸ் இதுக்கோசரம் ஆட்ரா மாதிரி ஒரு இது கேட்பாங்க, அது கொடுத்தீங்கன்னா அது ஆல்ரெடி பழைய மெம்பர்ஸ்க்கு இது போஸ்ட் ரீட்வீட் வித் ஸ்பெசிஃபிக் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் ஒரு மீம் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை எடுத்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். இதில் என்னென்னா #பெஃபி ஆர்மி அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணி அட் பெஃபி அஃபிஷியல் பெஃபி அதுக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கு லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நான் சப்மிட் கொடுத்துருக்கேன். அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. இது வரைக்கும் 240 பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுதுங்களா. அதே மாதிரி தான் இது டெய்லி டாஸ்க்கு. இது எல்லாமே மேக்ஸிமம் ஒன் டைம் டாஸ்க்காக தான் இருக்கும். இதெல்லாம் ஒன் டைம் டாஸ்க் தான். அதே ரீட்வீட் பண்ணுறது தான் காமனாக. நான் எக்ஸாக்டாக பண்ணியிருப்பேன். ரீட்வீட்டு இந்த டேக் பண்ணுறது, அதை ட்விட் பண்ணிவிட்டு குவைட் பண்ணிவிட்டு டேக் பண்ணுற ஆப்ஷன் தான். டேக் நான் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. ஈஸி தான். அது ரீட்வீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். நீங்கள் காமனாக எல்லாமே பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒன்ஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் டைமில் கிடைக்காது. இதெல்லாம் ஒன்ஸ் டாஸ்க்கு. ரீட்வீட்டு குவைட்டு அதே தான் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதுங்க ரீட்வீட் பார்த்தீங்களா, அதே தான் வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் என்ன, இது ரைட் ஆன் ஆர்டிக்கல் வித் மீடியமில் ஆர்டிக்கல் ரைட் பண்ண சொல்லி போட்டுருப்பாங்க. இது மேக்ஸிமம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதிலே போட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட் பண்ணி அதை லிங்க் ஷேர் பண்ணி பயங்கரதாக இருக்கும். இது விட்டுருங்க, நானும் இதுக்கு மாதிரி ட்ரை பண்ணதெல்லாம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் கிரியேட் யூடியூப் வீடியோ. பெஃபியை பற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி ஒரு 200 பாயிண்ட் ஏர்ன் பண்ணியிருப்பேன். இப்போயும் வீடியோ மேக் பண்ணிருக்கேன், இது போட்டாலும் வரும். நீங்கள் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ லிங்க்கு கால் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அதை பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூ வந்துடும். அது நான் ஒன்றும் ப்ராசஸ் பண்ணேன், இப்போ தான் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். அது முடிஞ்சோடனே என்ன பண்ணுவேன், இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னா க்ரியேட் இமேஜ் அப்லோட் பெஃபி. நான் மேலே சொல்லியிருப்பேன் மீம் ஒன்று க்ரியேட் பண்ணணும் பெஃபியை பொறுத்து. கீழேயும் அதே மாதிரி தான் மீம் ஒன்று க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணி இன்னும் இல்லை, நீங்கள் ஒரு மீமை ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு
அந்த மீமே போஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு அஃபிஷியல் பெஃபி அதுக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டா போதும். இது எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி போட்டு சப்மிட் கொடுத்துருக்கேன். அண்டர் ரிவ்யூவில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன, இது வந்து காமன் டாஸ்க். இந்த இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஷேர் யுவர் மீம் அபவுட் ஆன் எக்ஸ். என்னென்னா இப்போ வந்து டேப் மைனிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன், காட்டுறேன். நம்மளோட டெய்லி அந்த இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். மெட்டாமாஸ்க்குள்ளே போனோம். உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் பார்க்கலாம் இருங்க. மெட்டாமாஸ்க்குள்ளே ஓப்பன் ஆக காட்டுதா இல்லையான்னு தெரியல எனக்கு. இது வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணி ஒர்க் மைனிங் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். இதில் போனீங்கன்னா உங்களோட டெய்லி டோட்டல் பாயிண்ட்ஸ், இது பவர் எவ்வளோன்னு காட்டும், டோட்டல் எவ்வளோ கார்டு வாங்கியிருக்கான்னு காட்டும், இது எல்லாமே காட்டும். இதில் வந்து கலெக்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டெய்லி மைனிங் அவுட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை போஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போடுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ண காட்டுறேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன் ட்விட்டரில். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணணும். ஒரு இதில் நியூ அப்டேட் ஆகிருக்குன்னு இருங்க, வெயிட் பண்ணுறாங்க. ப்ரொஃபைலில் போய் காட்டுறேன். போஸ்ட் பண்ணியிருக்கிறது காட்டுங்களா, அஃபிஷியல் பெஃபி ரெடி திஸ் மைனிங் டிப் மைனிங் சொல்லிட்டு நான் ஒரு கார்டோட வேல்யூ வந்து இப்போ 0.48க்கு மேலே போயிட்டுருக்கு டாலர். அது கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பியில் 36.5 சம்திங் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே பண்ணால் மீம்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹேஷ்டேக் பெஃபி ஆர்மி அஃபிஷியல். இது இந்த மாதிரி மீம் க்ரியேட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஹவர்ஸில் எனக்கு அதுக்கான வியூஸு அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் வந்துடும். இது வந்து காமனாக நார்மலாக எல்லாம் பண்ணுறது. ஒய்ஐபி குரூப் ஜாயினிங் ஈவெண்ட். ஒய்ஐபி ஆல்ரெடி எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஆப்பில் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு கியூஆர். அந்த கியூஆரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்டேட் பண்ணணும். அது பண்ணால் 50 பாயிண்ட் கொடுப்பாங்க. ஜாயின் ஹெச்எல் டெலகிராமு ரீட்வீட்டு, அதே ரீட்வீட்டு ஒய்ஐபி எக்ஸ்சேஞ்சோட இதில் பண்ணணும். அதே மாதிரி தான் காமனாக பண்ணிகிட்ருக்கணும். எல்லாமே காமனாக அதே மாதிரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே காமனாக ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக பண்ண வேண்டியது என்னென்னா, டெய்லி பண்ண வேண்டியது இந்த டாஸ்க் ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி உங்களோட அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்வீட் பண்ணி அதை லிங்க்கை ஷேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த யூடியூப்பு வீக்லி ஒன்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த மீம் போடுறது ஒன்று வந்து ஹேஷ்டேக் பெஃபி மீன் போட்டு ஒரு மீம் போடணும். இன்னும் அஃபிஷியல்னு அதில் மென்ஷன் பண்ணணும். இன்னொன்று அஃபிஷியல் மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணி ஒன்று போஸ்ட் பண்ணணும். அது ஒன்று இருக்குது. இதுதான் உங்களுக்கு ரெகுலரான டாஸ்க்கு. மீதி நீங்கள் இன்வைட் பண்ணி என் பண்ணலாம். இதுக்கான இது எவ்வளோன்னு பார்க்கலாங்களா. இப்போ நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து USDT 10 வின்னர்ஸ்க்கு 40 வின்னர்ஸ் சம்திங் போட்டிருக்காங்க. அது கரெக்டாக எனக்கு புரியல எப்படி போட்டிருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு. 10 by winners 40 by winnersன்னு போட்டிருக்காங்களா, கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ரேங்க் 1ல் இருக்கிறவங்களுக்கு 500 VIVI ப்ளஸ் 50 USDT அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ரேங்க் 2 வின் 375 VIVI ப்ளஸ் 30 USDT. ரேங்க் 3 250 VIVI ப்ளஸ் 200 USDT. அது வந்து VIVI ஏதாவது கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக தெரியல. டோக்கன் சொல்லனா டோக்கன் அங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 500 USDTன்னு சொல்கிறது அது இருக்குது. ஏன்னா ரேங்க் 4 to 15 இருக்கும் 125 VIVI கொடுப்பாங்க. ட்ரான் 10க்கு வந்து பெஃபி கார்டு ஃபார் ரேங்க் 1 to 100 பார்ட்டிசிபேஷன். பெஃபி கார்டு கொடுப்பாங்க 100 பார்ட்டிசிபேஷனுக்கு. ட்ரான் 40 வந்து 10 USDT ஆல் ஸ்பீட் ஃபார் ஆல் ஸ்பீட் பார்ட்டிசிபேஷன். ஆல் ஸ்பீட்டுக்கு 40 USDT கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே காமனாக இருக்கும். மீது என்ன குரூப்பில் ஜாயினிங் அது தான் காமனாக வந்துட்டுருக்கும்.
எல்லாருமே ப்ராப்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஃபிஃபி காயின் லான்ச் பண்ணி அதுக்கான வேல்யூவே போயிட்டுருக்கு, ஃபிஃபி மைனிங்கும் போயிட்டுருக்கு. இது வந்து டோட்டலாக உங்களோட பாயிண்ட்ஸ்க்கான ஹிஸ்ட்ரி காட்டும். இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க என்ன இதுன்னு ஹிஸ்ட்ரி காட்டும், ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.